இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. முருகன் நமக்கு சொல்லி கொடுப்பது என்னன்னா, அலையோடு சண்டை போடாத, அதுல நீந்த கத்துக்கோன்னு சொல்றாரு. இருட்டை விரட்ட தீபம் ஏத்தினாலே போதும் இல்லையா? அது போல அறிவு தீபம் ஏத்துன்னு சொல்றாரு. நாம நம் அகங்காரத்தை முருகனோட திருவடியிலே வச்சிருவோம். நான் யாருன்னு உங்களை நீங்களே கேளுங்க. வாழ்க்கை ஏன் இப்படி போகுது, என்ன மாறும்னு தெளிவா கேளுங்க. பதில்னால கிடைக்கிற அமைதிதான் பரமசுகம். அது வந்துட்டா எந்த ஒரு துன்பமும் நம்மளை அசைக்கவே முடியாது. அதுதான் முருகப்பெருமான் நமக்கு கொடுத்த ஆனந்தம். அருள்மிகு முருகப்பெருமானே போற்றி, திருவடிகளே போற்றி, முருகனே துணை. எங்க எல்லாருக்கும் தேவையான நல்ல ஒரு அறிவுரையை கொடுத்தீங்க சாமி. அதுக்கு எங்களோட நன்றியை நான் சொல்லிக்கிறேன். இந்த உலகத்துல நாம என்ன கொடுக்குறோமோ அதை தான் இந்த உலகம் நமக்கு திருப்பி கொடுக்கும். அதனால நாம எப்போதுமே நல்லதே நினைக்கணும், நல்லதே செய்யணும். அப்பதான் நமக்கு நல்லதே நடக்கும். அப்ப நாங்க வரோம். சரிங்க சாமி. உன்னை சுத்தி இருக்கிறது வெறும் மணல் கோட்டை. மணல் கோட்டையா இருக்கிற இந்த வீட்டை இரும்பு கோட்டையா நினைச்சு நீ பாதுகாக்க நினைக்கிற. மணல் கோட்டையா இருக்கிறது நிச்சயம் இரும்பு கோட்டையா மாறும். ஒரு நாள் உன் நம்பிக்கை நிஜமாகும். ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. என்னதான் ஆச்சு? நம்ம பண்ண விஷயம் எல்லாமே சொதப்பிடுச்சே. சித்தி, என்னடி? நீங்க ஒரு திட்டம் போட்டீங்க. போட்ட திட்டம் எதுவுமே நடக்கலன்னு கவலையில இருக்கீங்களா? என்ன உளர்ற? நானா உளறேன்? சித்தப்பா வாங்கிட்டு வந்த இலையெல்லாம் கிழிச்சது, நல்ல தேங்காய்க்கு பதிலா அழுகுன தேங்காவை வச்சது, பெரியம்மாவ சமைக்க சொன்னது உங்களுக்கு கோவம். அதுக்கு பழி தீக்க இப்படி ஒரு அல்பமான காரியத்தை பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஏய், போதும் நிறுத்து. சும்மா என் மேல பழி போட்டு என்ன சிக்க வைக்கலான்னு திட்டமா? இங்க பாரு, அதெல்லாம் என்கிட்ட பழிக்காது. சித்தி, அந்த முருகன் உங்க சதி எனக்கு காட்டி கொடுத்துட்டாரு. நீங்க பண்ணத நானே பாத்துட்டேன். நீங்க பண்ண வேலை சித்தப்பாவுக்கு தெரிஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? ஏற்கனவே சித்தப்பா பயங்கர கோவத்துல இருக்காரு. அப்புறம் உங்ககிட்ட பேசவே மாட்டாரு. சும்மா போதும் நிறுத்து. விட்டா பேசிட்டே போயிட்டு இருக்க. இங்க பாரு, என் புருஷன்கிட்ட சொல்றதா இருந்தா போய் சொல்லிக்கோ போ. அவர் கேட்டா நான் பதில் சொல்லிக்கிறேன். ஆனா ஓம் மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். நான் உங்களை மிரட்டல சித்தி. கூட்டு குடும்பங்கிறது ஒரு கண்ணாடி பாத்திரம் மாதிரி. அதை தவற விட்டா அது விழுந்து நொறுங்கிடும். திரும்ப ஒட்ட வைக்கவே முடியாது. வேண்டாம் சித்தி. இந்த குடும்பத்தை ஒத்துமையா வச்சுக்கிறது நம்ம எல்லார் கையிலயும் தான் இருக்கு. நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க. பபிமா, எந்திரி. ஏய், பாத்து. என்ன காலையில இருந்து ஒழுங்கா சாப்பிடலையா? ஸ்ட்ரென்த் இல்லையா? இப்படி கீழே விழுற? இங்க பாரு வர்ஷா, நீ நல்லா பிராக்டிஸ் பண்ணணும். நீ இப்படி எல்லாம் ஆடிட்டு இருக்கிறது சரியில்லை. ஒழுங்கா ஆடு.
ஹே சூப்பர் சூப்பரா ஆடினீங்க. என்ன எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இனியாலும் ஸ்ருதியும் நல்லா ஆடினாங்கல்ல, கை தட்டுங்க. பப்பிமா, இத பாரேன். மீனா மிஸ் இங்க பாரு மீனுக்குட்டி. உனக்கு போட்டியா இந்த பொண்ணு தான் ஆட போறா. அவளை விட நீ தான் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ற. எனக்கு உன்னை பத்தி ஒரு கவலையும் இல்ல. நீ போ ஆடு. சரிங்க மிஸ். இங்க பாரு, இந்த பொண்ணு என்னமா ஆடுறான்னு பாரு. இவதான் உனக்கு எதிரா ஆட போறா. இப்படி சுழட்டி சுழட்டி ஆடுறா பாத்தியா? இதுல நீ ஜெயிச்சிருவன்னு எனக்கு துளி கூட நம்பிக்கை வரல. நீ கண்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எதுக்கு இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? போ ஆடு. இந்த மாயாவெல்லாம் நான் ஈஸியா தோக்கடிச்சிருவேன். உன்னை நினைக்கிறவன் நான் மட்டும்தான். நானும் இங்கே தானே இருக்கேன். என்ன தவிர வேற யார் உன்னை நினைக்கிறது? ஏய், இது என்னடி வம்பா இருக்கு? காரமான சாப்பாட்டை வாயில திணிச்சு விட்ட, அதனால பொறையேறிடுச்சு. நான் வேற யார நினைக்க போறேன்? அதானே பார்த்தேன். கதிர், அப்பா.